அகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்மளுடைய வீடியோல ரீசென்ட்டா நம்மளுடைய இருக்கக்கூடிய கர்மாக்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல திருமண தடை அத பத்திலாம் பார்த்தோம். இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரியான கர்மாக்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கு இருக்கும் அப்டின்னா, குரு சாபம் இருக்கும். குரு சாபம் அப்டின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம முந்தைய காலகட்டங்கள்ல முந்தைய பிறவிகள்ல ஏதோ ஒரு பிறவில நம்ம குருவ மதிக்காம, இல்லன்னா குரு கிட்ட நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு, குருவ மதிக்காம, இல்ல குருவுக்கு ஏமாத்தி நம்ம ஒரு விஷயம் குறுக்கு வழியில பண்ணதுடைய சாபம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வழித்தடத்தை அடைத்த தோஷம் அப்படின்னு சொல்வாங்க. அதாவது நம்ம போகும்போது ஒருத்தங்க வழி கேட்டா அவங்கள கிண்டல் பண்ணி, இல்ல அவங்களுக்கு நம்ம ஏதாவது துன்புறுத்துனது, இல்ல ஒரு ஒரு நாயோ, இல்லன்னா ஏதாவது ஒரு விலங்கு நம்ம ரோட்ல கிராஸ் பண்ணும்போது அதுல கல்ல கட்டி விடுறது, இல்ல கல் எடுத்து அடிக்கிறது. இந்த மாதிரியான சாபம், இந்த மாதிரியான தோஷங்கள் கூட நமக்கு அடுத்தடுத்த கர்மா வினைகள்ல நமக்கு ஆட் ஆன் ஆயிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஏதாவது இருந்தா அது வழித்தடை அடைத்த குற்றம் அப்படின்னு சொல்றோம். அரசாங்கத்தை ஏமாற்றிய சாபம். இந்த மாரி அரசாங்க பணியில இருக்கிறவங்க, இல்ல அரசாங்கத்தை ஏமாற்றி நம்ம சொத்து சேர்க்கிறது, பணம் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு தவறான விஷயங்கள் முந்தைய கர்மத்துல பண்ணியிருக்கோம், கர்மால பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதனுடைய சாபம் நம்மள பின்தொடரும். முக்கியமா பித்ரு சாபம், பித்ரு தோஷம் அப்படின்றது நம்மளுடைய அப்பாவோ, அம்மா சைடோ நம்ம கிட்ட முந்தைய முன்னோர்கள் அவங்களுடைய துர்மரணம் ஆகட்டும், இல்லன்னா கர்மாக்கள் அவங்களுடைய இறந்து அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையாம இருக்கும். அதனுடைய சாபங்கள் இது எல்லாமே நம்மள தொடர்ந்துகிட்டே இருக்கும். இன்னும் ஏராளமான சாபங்கள் இருக்கு. கடன் தொல்லைக்கு இருக்கு. அதே மாரி நம்ம ஒரு கைப்பிடி மண் கூட வாங்க முடியல. என்னோட வாழ்க்கையே முடியப்போது. என்னால சொத்து சேர்க்க முடியுமான்லாம் நெறைய பேர் கேட்கிறீங்க. ஒரு வீடு வாங்க முடியுமா? நிலம் வாங்க முடியுமா? அதெல்லாம் பூமி சேர்ந்த சாபம் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான பலன்கள் இருக்கும். இதெல்லாம் நான் இந்த ஜென்மத்துல நல்லவங்களா தானே இருக்கேன். எனக்கு ஏன் இதெல்லாம் அப்டின்னா, நம்ம என்னவா இருந்தாலும் சரி, நம்ம பண்ணதுடைய கர்மா நம்ம தான் அனுபவிச்சே ஆகணும். அத கழிக்கிறதுக்கு தான் நம்ம அடுத்த பிறவியே எடுத்திருப்போம். இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நம்மளால என்னலாம் முடியுதோ, நல்லது முடியுதோ, அத நம்ம செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய கர்ம வினைகள்ல இருந்து நமக்கு நிவர்த்தி கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு சாபத்துக்கும் ஒவ்வொரு சாப விமோக்ஷனம், ஒவ்வொரு விதமான பரிகார பூஜைகளும் இருக்கு. அதையும் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா அதிலிருந்து தப்பிச்சு நம்ம சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழ முடியும்.